ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் எள்ளு உருண்டை இடிச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் மாமியார் தான் ஃபஸ்ட் டைம்லாம் இடித்து கொடுத்தாங்க. நான் 2-3 டைம் பார்த்துருக்கேன். சரி, இந்த வட்டம் நம்ம இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடித்தேன் இருக்கிறோம். இப்போ வந்து எள்ளு நல்லா கழுவி, காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு வீட்டிலே ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாமே என்ன பண்ணுறோம், கடையில் தான் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறோம். மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ண பாருங்கள், இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது. இன்றைக்கி வந்து நாங்கள் எள்ளு மாவு இடித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறோம். ஓகே, இருங்க. இந்த மாதிரி இடிக்கிறப்ப அந்த வெள்ளை எள்ளு ஆனது வெளியில் தெரியணும். இதை இடித்த பிறகு கொஞ்சம் உணர விட்டு வறுத்து எடுத்து வைக்கணும். நல்லா இடிக்க விட்டு அந்த எள்ளானது நல்லா வெள்ளையாக தெரியுதுங்களா, இப்படி தான் இடிக்கணும். இதுதான் பதம். நம்ம கடலை முட்டை போட்டு வறுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து 1/2 கிலோ வந்து எள் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ எள்ளுக்கு 1/2 கிலோ கடலமுத்து எடுத்ததுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஒரு படி போடணும். அதுக்கு ஒரு படி போட்டுட்டு மண்டகல்ல வந்து 1 கிலோ, அவங்களோட இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் அளவு போட்டுக்கலாம். அடுத்து பச்சரிசியை ஊற வச்சு கழிஞ்சு கல் இல்லாமல் பிறக்கி கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடித்து போட்டு இடித்து இந்த மாதிரி எடுத்து சேர்க்கணும். கடலமுத்தை இடித்து எடுத்துட்டோங்களா, எள்ளு இடித்து அந்த வெள்ளை பக்கம்லாம் அந்த கருப்பு பொட்டெல்லாம் எடுத்துட்டு வெள்ளை எள்ளு எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து பச்சரிசி இடித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து மண்டவெல்லம் சொருவி வச்சுருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைசியில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு இடிக்கிறப்ப தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நமக்கு எள்ளு புடைக்க தெரியாதனால நம்ம பாட்டி எள்ளு பொடிச்சிட்ருக்காங்க. எங்கே வா, காமிங்க. நல்லா தான் கருப்பு பக்கம் பொட்டெல்லாம் கீழே விழுந்துருக்கு, பார்த்தீங்களா? எண்ணெய் இடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் என்னங்க? ரொம்பவே கஷ்டம். இடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் ஆகும். இல்லை, முடிஞ்சதா? ஓகேங்க, என்ன எடுக்க தான் முடியல. எப்படி இருக்கு எள்ளு உருண்டை?